அன்புடைய சொந்தங்களுக்கு வணக்கம். நம்முடைய பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறாங்க. 45 லட்சம் ரூபாய்க்கு 80 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை முறைகேடாக அவர் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டை வைத்திருப்பது மிக அதை இதுவாக பேசுகிறது மாரிதாஸ் அவர்களும் கல்யாண்ராமன் அவர்களும் தான். நமக்கு கல்யாண்ராமன் மீது ஒரு மரியாதை இருந்தது, ஆனால் அது கெட்டு போய்விட்டது. இந்தியன் நண்டுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருவர் முன்னேறி வரும்போது அவருடைய காலை பிடித்து இழுப்பது. கல்யாண்ராமன் வந்து நான் தான் அண்ணாமலையை ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கல்யாண்ராமன் அப்படி அண்ணாமலையை எப்படி ப்ரொமோட் பண்ணார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவரையே ப்ரொமோட் பண்ண முடியல, அவர் வந்துட்டு அண்ணாமலையை ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னது வேடிக்கையான விஷயமாக இருக்கிறது. அண்ணாமலை எந்த அரசு பதவிகளிலும் வகிக்கவில்லை. அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் தலைவராக, ஒரு எம்எல்ஏயாக, எம்பியாக, ஒரு கவுன்சிலராக கூட இருக்கவில்லை. அவருடைய குடும்பம் ஓரளவு வசதியான குடும்பம். அவருடைய மனைவி கம்பெனிகள் நடத்துகிறார், அவரும் தொழில்கள் செய்கிறார். அதன் மூலமாக வந்த பணத்தில் அவர் அந்த நிலத்தை வாங்கியிருக்கிறார். அவர் அந்த நிலத்தை வாங்கினதில் என்ன தப்பு? அப்படி முறைகேடு இருக்கிறதுன்னு சொன்னால் தமிழக அரசு இது சும்மா இருக்குமா? செந்தில் பாலாஜி சும்மா இருந்திருப்பாரா? அண்ணாமலை அவர்களுடைய வளர்ச்சி பிடிக்காத கல்யாண்ராமன் போன்றோர் அவர் எப்படியாவது பாஜகவிலிருந்து துரத்தி அடிக்க வேண்டும் என்ற முடிவில் வேலை செய்கிறார்கள் அப்படிங்கிறது நன்றாக புரிகிறது. பொதுவாக நமக்கு பாஜகவின் மீது சில அதிருப்திகள் உண்டு. பாஜக என்றும் உழைப்பவனை கைவிட்டுவிடும். பாஜக அவர்களுக்கு சில ஜமீன்தார்கள் போன்றவர்கள் இருப்பார்கள், குறுநில மன்னர்கள். அவர்களைத்தான் அவர்கள் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். பாஜகவிற்காக உயிரை கொடுத்து வேலை செய்பவன் அவன்லாம் அந்த மட்டத்திலே தான் இருக்கணும் அப்படிங்கிற சில விமர்சனங்கள் நமக்கு பாஜக மீது உண்டு. அதற்கு என்றுமே எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அண்ணாமலை பாஜகவுக்கு வந்த பிறகு சில மாற்றங்கள் இந்த பாஜகவில் நடந்தன. எளிமையானவருக்கும் பதவி கிடைத்தது. கட்சியை வளர்க்க வேண்டும் என்று நினைத்தவருக்கு அந்த கட்சி பதவி கிடைத்தது. கட்சியும் வளர்ந்தது. நான் பாஜகவில் உறுப்பினராக இல்லை, பாஜகவினுடைய பார்வையாளராக, பாஜகவினுடைய அனுதாபியாக, அண்ணாமலையினுடைய ஆதரவாளராக நான் இதை பார்த்து கொண்டே வந்தேன். ஆனால் இந்த பாஜகவில் இருக்கக்கூடிய திஜகவினுடைய ஆதரவாளர்களாக சிலர் இந்த அண்ணாமலை எப்படியாவது ஓரங்கட்டிட வேண்டும், எப்படியாவது அண்ணாமலையுடைய அந்த பவரை குறைச்சிடணும் அப்படிங்கிறதுல தீவிரமாக இருந்தார்கள் அப்படிங்கிறது பாஜகவில் இருந்த எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு எவையெல்லாமோ என்னென்னமோ பண்ணுறான். அண்ணாமலை அந்த நிலத்தை வாங்கியதில் என்ன தவறு அப்படிங்கிறது எனக்கு புரியல. அண்ணாமலை கடன் வாங்கியுள்ளார். அவருடைய சொத்துக்களை அவருடைய சேமிப்பில் இருந்த பணத்தை வச்சு அந்த சொத்தை வாங்கியிருக்கிறாரு. அண்ணாமலை அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பால் பண்ணை நிறுவுவதாக சொல்லியிருக்கிறாரு. எதையும் அவர் மறைக்கலையே. நீ கல்யாண்ராமன் யோகியனாக இருந்தால் திருவாரூரில் உண்டக்கட்டி சாப்பாட்டுக்கு, ஒருவேளை சாப்பாட்டுக்கு மேளந்தட்டிய குடும்பத்தில் வருமானம் இன்றைக்கு எத்தனையோ கோடியோ இருக்கிறதே, உலக பணக்கார வரிசையில் இருக்கிறாங்களே, அந்த பணம் எப்படி வந்ததுன்னு சொல்லி நீ கேஸ் போட்டு பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணி அந்த பணத்தை நாட்டுடைமையாக்கி இருக்க வேண்டாமா கல்யாணராமன்? மாரிதாஸ்
இன்றைக்கு திமுகவுடைய சொத்துக்கள், திருமாவளவனுடைய சொத்துக்கள் இதெல்லாம் எப்படி பெருகி இருக்கின்றன, கம்யூனிஸ்டுகளின் சொத்துக்கள் எப்படி இவ்வளவு அதிகமாக இருக்கிறது, நாட்டை மக்களை ஏமாற்றி எப்படியெல்லாம் இவர்கள் எப்படி சம்பாதித்தார்கள், இவர்களெல்லாம் உழைத்து சம்பாதித்தான் இவ்வளவு பணம் வந்ததா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு போர்டில் போட்டு எக்ஸல் ஷீட்டில் போட்டு அதை வந்துட்டு மக்களுக்கு கொண்டு போய் இந்த அந்த உழைக்காமல் சம்பாதித்த சொத்தை எல்லாம் நாட்டுடைமை ஆக்கியிருக்க வேண்டாமா? ஆக உங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று வன்மம். அண்ணாமலை அவர்கள் மீண்டும் ஒரு தமிழகத்தினுடைய ஒரு சக்தியாக வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறத நீங்க பெருசா இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் அண்ணாமலை அப்படின்றவர் வந்து புடம்போட்ட தங்கம். அதனால மீண்டும் அந்த தங்கம் ஒரு வழியில் வந்துட்டு கொஞ்சம் அழுக்கப்பட்டு கொஞ்சம் இதானாலும் அது மீண்டும் துடைத்தவுடன் பளிச்சென்று மின்னுவதை போல மீண்டும் அண்ணாமலை தன்னுடைய அந்த ஆளுமை திறனை காட்டுவார் அப்படின்னு நம்புகின்றேன். அண்ணாமலை மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கெல்லாம் அவர் உரிய முறையில் பதில் சொல்லிவிட்டார். உங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருக்குன்னா போய் பாருங்க, புல்லு புடுங்குற வேலை ஏதாவது இருக்குன்னா பாருங்க. இல்லைன்னு சொன்னா அண்ணாமலை மீது வழக்கு தொடர்ந்து பாருங்க. உங்க ஆட்சி தானே இப்ப கையில இருக்குது, வழக்கு தொடர்ந்து பாருங்க. சட்ட ரீதியாக அண்ணாமலைக்கு அதை எதிர்கொள்ள தெரியும் அப்படிங்கிற பார்வையை இங்கே வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க பாரதம்.